அப்போ நாரதர் யாரு? நாரதர் முற்பிறவிய பத்தி வியாசருக்கு சொல்றார். தன்னுடைய முற்பிறவி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப பகவானுக்கே இந்த குழந்தைக்கு எப்படி அனுக்கிரகம் பண்றதுன்னு தெரியல. இவ்ளோ பக்தியா இருக்கானே, பரம பாகவதனா இருக்கானே, இவனுக்கு நான் எப்படி அனுக்கிரகம் பண்றதுன்னு தவிச்சு போனாரா மகாவிஷ்ணுவே. குழந்தை பகவான பார்க்க முடியலன்னு உடனே அந்த 5 வயசு குழந்தை கீழே பிறண்டு அழறுது. அந்த பகவானை தேடக்கூடிய விழைவு நமக்குள்ள எப்பெல்லாம் வருதோ, யாருக்கெல்லாம் பகவான் கிட்ட போகணுங்கிற ஒரு விழைவு இருக்கோ, பகவானையே நினைச்சுன்னு இருக்காளோ, அந்த இடத்துல எல்லாம் நாரதன் வருவா. அப்போ பகவான் எந்த மாதிரி அனுக்கிரகம் நாரதனுக்கு பண்றாருன்னா, இந்த சரீரம்லாம் இல்லாத உனக்கு 3 உலகத்திலையும் சஞ்சரிக்க கூடிய ஒரு நிலையை கொடுக்குறேன்ப்பா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகவத கதைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாகவத மகாத்மியம், பாகவதம் எங்கிருந்து வந்தது, அதோடைய மகிமை என்ன, அது ஒரு ஜீவனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா பார்த்துட்டே வரும். இப்போ நைமிசாரண்யத்துல அந்த சூத முனிவர் அவங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளுக்கும் இந்த பாகவத மகாத்மியம் எங்கிருந்து தோன்றித்து, பாகவதம் எங்கிருந்து தோன்றித்து, எப்படி நாரதர் வியாசர்கிட்ட போய் பேசுறாரு எல்லாம் சொல்லும் போது நாரதரை பத்தி ஒரு விஷயம் சொல்றார். நாரதர் வியாசர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்ச சொல்றார், நீ இப்ப என்ன நாரதனா பாக்குற, நான் யார் தெரியுமா, நான் ஒரு வேலைக்காரியோட மகன் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். அதை சொல்லும் போதே அந்த சூத முனிவருக்கு துக்கம் தாங்கல, கண்ட ஜலம் வருது. ஏன்னா தன்னுடைய ஆச்சாரியனான அந்த நாரதர் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றார் அப்படின்னு நினைச்சு அப்படியே கருணையில அவர் கண்ணில் அப்படியே ஜலமா கொட்டுறது. அப்போ நாரதர் யாரு? நாரதர் முற்பிறவிய பத்தி வியாசருக்கு சொல்றார். தன்னுடைய முற்பிறவி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப நாரதர் சொல்லும் போது, முற்பிறவியில நான் ஒரு வேலைக்காரியோட மகன். அந்த வேலைக்காரி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தான்னா, நிறைய பேருக்கு, நிறைய ரிஷிகள் முனிவர்கள் தங்கியிருந்த குடியில சுத்தப்படுத்தி பெருக்கி தொடச்சு அவளுக்கு உண்டான சேவகங்களை பண்ணிட்டு இருந்தா. அவருடைய மகனா நான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய வேதங்கள் என் காதுல விழுந்துட்டே இருந்தது. ரிஷிகள் சொல்லக்கூடிய வேதாந்த பாடங்கள்லாம் என் காதுல விழுந்துட்டே இருந்தது. அவ எது சொன்னாலும் அது எனக்குள்ள அப்படியே படியும். நான் அப்படியே அதை ஒரு பாட்டா பாடுவேன். அந்த பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த ரிஷிகள்லாம் என் தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவா. ரொம்ப நன்னா பாடுறியேப்பா, நீ உனக்கு அந்த நாராயணனோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பா. அவ கேட்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும், அவ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் எனக்குள்ளேயும் அப்படியே பதிவாயிண்டே இருந்தது. அப்போ எங்க அம்மா அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் அந்த ரிஷிகளுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கும் போது, சில காலம் கழிச்சு அந்த ரிஷிகள்லாம் சஞ்சாரம் பண்றதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்ப நானும் என் தாயும் மட்டும்தான் இருந்தோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் என் தாய் நீர்க்கரையில போய் தண்ணீர் எடுத்துன்னு வரதுக்காக போகும்போது ஒரு பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். அந்த இறந்து போன தாயோட பக்கத்துல அந்த 5 வயசு பாலகனா அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்போ அந்த ரிஷிகள் சொல்லி கொடுத்த ஹரி நாமம் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த ஹரி நாமத்தை சொல்லிண்டே உட்கார்ந்துருக்கு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள அப்படியே திரிஞ்சிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள போகும்போது அந்த ரிஷிகள் சொன்ன எல்லா வாக்கியங்களும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்க இருக்கக்கூடிய நீரை எடுத்து பருகிறான். அப்பையும் கேசவா அப்படின்னு சொல்லி அந்த நீரை எடுத்து பருகிறான். அவ சொன்ன உபனிஷத் வாக்கியங்கள், அவர் சொன்ன ஹரிநாமங்கள், அவ பாடின நாம சங்கீர்த்தனங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அதோடையே அவன் இருக்கான். அவன் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அந்த ஹரிநாமத்தையே சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த 5 வயசு குழந்தைக்கு பயமா இருக்கு, இருட்டா இருக்கு, சுத்தி நறுகி விலங்குகள்லாம் ஊழையிடுறது. அந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது அவன் இந்த நாமத்தை மட்டுமே பிடிச்சுக்கிறான். ஹரிநாமத்தை மட்டுமே பிடிச்சுண்டு அதுதான் தனக்கு துணை அப்படின்னு இருக்கான். அப்போ அவனுக்குள்ள மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறார். எப்போ அவனுக்கு அந்த காட்சி கிடைக்கிறதோ அந்த க்ஷணத்துல தான் தனியா இல்லை, தனக்கு கூட பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த குழந்தைக்கு வருது. பகவான் அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கார், அப்புறம் மறைஞ்சு போறார். அப்படி அவர் மறையும் போது அந்த குழந்தைக்கு இன்னும் அழுகழுகியா வருது. இந்த குழந்தை திருப்பியும் அதே பகவானை தேடிண்டே இருக்கு. அவன் எங்கெல்லாம் பகவான் இருப்பாருன்னு தேடி திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்லிண்டு
இனிமையான பாடல்களை பாடுறான். அவன் பாடும்போது அந்த இடமே வந்து அப்படியே கருணை சூழ்ந்து இருக்குமா. ஒரு சிங்கமும் மானும் சேர்ந்து கேட்குமா அந்த கானத்தை. அந்த அளவுக்கு அவனுடைய பாடல்கள் இனிமையாவும் அந்த ஹரிநாமத்தை சொல்றதாவும் இருந்தது. அப்ப பகவானுக்கே வந்து இந்த குழந்தைக்கு எப்படி அனுக்கிரகம் பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ பக்தியா இருக்கானே, பரம பாகவதனா இருக்கானே, இவனுக்கு நான் எப்படி அனுக்கிரகம் பண்றதுன்னு தவிச்சு போனாரா மகாவிஷ்ணுவே. குழந்தை வந்து பகவானை பார்க்க முடியலன்னு உடனே அந்த 5 வயசு குழந்தை கீழே பிறண்டு அழறுது. அப்ப அசிரீரியா பகவான் வந்து ஒரு குரல் மூலமா அவனுக்கு சொல்றார், கவலைப்படாத, நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ எங்கேயும் போல, நீ இங்கே தான் இருக்க, நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு வந்து ரொம்ப உயர்ந்த பதவியை கொடுக்க போறேன், நீ வந்து உன்னுடைய பக்திக்கு முன்னாடி நான் உனக்கு என்ன பெருசா செஞ்சிட முடியும், உனக்கு வந்து ஒரு திவ்யமான இடத்த நான் கொடுக்க போறேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னோடனே திருப்பி அந்த குழந்தை அந்த ஹரிநாமத்தோடையும் அந்த நாம சங்கீர்த்தனத்தோடையும் அந்த காட்டுல அந்த பாலகன் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு இடத்துல அவனோட அந்த பூ நல்ல கனிந்த பழம் எப்படி ஒரு மரத்துல இருந்து தானா விண்டுக்குமோ அந்த மாதிரி அந்த சரீரத்தை விடுறான். விட்டவன் நேரா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான். பெருமாளுடைய நாசி வழியா போய் பிரம்மாவுக்கு புத்திரனா ஜனிக்கிறான். மரிச்சிக்கு அப்புறமா பிள்ளையா பிறக்கிறான் நாரதனா. இந்த நாரதன் அப்படின்னு அவனுக்கு பேர் வருது. என்னன்னா, நாராயணனை எல்லாருக்கும் வழங்குபவன், அதனாலதான் அவனுக்கு நாரதன்னு பேர். அந்த பகவானை தேடக்கூடிய விழைவு நமக்குள்ள எப்பெல்லாம் வருதோ, யாருக்கெல்லாம் பகவான் கிட்ட போகணுங்கிற ஒரு விழைவு இருக்கோ, பகவானையே நினைச்சுன்னு இருக்காளோ, அந்த இடத்துல எல்லாம் நாரதன் வருவா. அப்போ பகவான் எந்த மாதிரி அனுகிரகம் நாரதனுக்கு பண்றாருன்னா, இந்த சரீரம்லாம் இல்லாத உனக்கு 3 உலகத்திலையும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குறேன்ப்பா, எப்பயுமே இந்த பகவத் அனுபவத்திலேயே தெளிச்சுண்டு. அதனால்தான் நாரதர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா புராண கதைகள்லையும் அசுரர்கள்ட்ட பேசுவா, தேவர்கள்ட்ட பேசுவார். எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான சம்பவம் நிகழறதுக்கு முன்னாடி நாரதர் அங்க இருப்பார். ஏன்னா நாரதர் தான் அங்க கிரியா ஊக்கியே எல்லா இடத்துலையுமே. நாரதருக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. கம்சன் வந்து கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருந்தா கூட நாரதர் அங்க போய் ஞாபகப்படுத்துற, அவன் இருக்கான்னு ஞாபகப்படுத்துறாரு கம்சனுக்கு. ஆக நாரதர் வந்து நிறைய அசுரர்களோட தான் நிறைய நேரம் இருப்பார். ஏன்னா அவளுக்குத்தான் பகவானை அடையறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவளுக்கு வந்து போய் அவ எதுக்காக வந்திருக்காங்கிறத ஞாபகப்படுத்திட்டே இருப்பார் நாரதர். நாரதர் வந்து நம்ம எல்லா இடங்கள்லயும் எல்லா காலங்களையும் கால தேசம் எல்லாத்தையும் தாண்டி பார்க்கலாம். இந்த கதையை சொல்லும் போது அங்க ரிஷிகள்ல இருந்து ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, எப்படி நாரதருக்கு வந்து முக்காலமும் தெரியறது, எப்படி பூர்வ ஜென்மலாம் ஒருத்தருக்கு தெரியுமா, எப்படி அவர் பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்றார் அப்படின்னு கேட்ட உடனே வியாசர் முன்னாடி நாரதர் சொல்றார், அப்பா, பகவானை அடைஞ்சிட்ட போது அந்த பிரம்மத்தோட கலந்து இருக்கும் போது இந்த கால தேசம் எல்லாத்தையும் தாண்டி போயிடுவோம். அப்ப வந்து சாதாரணமா இந்த காலத்தோட முடிச்சுக்களை நம்ம பார்க்க முடியும், எங்கெங்க எது நடந்தது அப்படிங்கிறது ஒருத்தரால சுலபமா தெரிவிக்க முடியும். அதனால இந்த பகவானுடைய கலந்து இருக்கும் போது அந்த நிலைக்கு வந்துடுவாப்பா. அதனால என்ன பிறவில நடந்தது, இனிமே நடக்க போறது எல்லாமே அவளுக்கு தெரியும். பகவான் இடத்துல இருக்கும்போது காலமும் தேசமும் கிடையாதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. இந்த மாதிரி நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த பாகவதத்துல நிறைய இடங்கள்ல பதில்கள் இருக்கு. அந்த விஷயத்த நாரதர் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த எப்படி இந்த பாகவதம் வந்தது, இந்த பாகவதம் வேற யாரெல்லாம் யாருக்கு சொன்னா அப்படிங்கும்போது சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு சொன்னார். அப்படிங்கும்போது இந்த பரீட்சித்து யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த பரீட்சித்து யாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.